காய்ச்சல் இருந்த மாதிரியே எப்படி அந்த சளியை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ண முடியும், காய்ச்சலை எப்படி குறைக்க முடியும்னு சில டெக்னிக்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். சரி, ஓகே. இப்போ இதற்கு தேவையான இந்த கஷாயத்திற்கு தேவையான பொருட்கள் பற்றி பார்க்கலாம். ஆவாரம் பூ, இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஆவாரம் பூ மரத்துலேருந்து காய்ந்த பூவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெஷ்ஷான பூவாக இருந்தாலும் சரி, அது ஒரு கை நிறைய எடுத்துக்கணும். பொடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்திக்கணும். தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க ஒரு சில்வர் பாத்திரத்தில். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆவாரம் பூ போடணும். கொஞ்சோண்டு மிளகுத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி, இது போட்டாலே போதும். வீட்டில் அதிமதுரம், சித்திருத்த, திப்பிலி இருக்கிறவங்க அதை 3ஐயும் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி ஆவாரம் பூ, 1 சிட்டிகை மஞ்சத்தூள், 1 சிட்டிகை மிளகுத்தூள், 1 துண்டு இஞ்சி, இது இருந்தாலே போதும். நல்லா போட்டு தண்ணியில் ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணியை போட்டு இதை போடுங்க. அதை நல்லா தண்ணி 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கஷாயம் ஆறிய பிறகு அதில்